அண்ணா சீரியல் ஜனவரி 5 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா வெட்டிக்கிளி அறக்க பறக்க ஓடி போடுறாங்க பரணியை பார்க்க. வெட்டிக்கிளி என்னாச்சு, எதுக்காண்டி இப்படி ஓடி வந்துட்டு இருக்க அப்படின்னு வந்து பரணி கேட்குறாங்க. அக்கா எல்லாமே தப்பாக இருக்குது, நான் ஸ்கூல் விட்டு ரத்னாக்கா வீட்டுக்கு வர வழியில் அந்த முத்துப்பாண்டி உங்கள் அண்ணன் இருக்காங்கல்ல என்னை அடிச்சு போட்டுட்டு ரத்னாக்காவை கூட்டிகிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சண்முக அண்ணன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல, நீ தான்க்கா ஏதாவது பண்ணணும், எல்லாமே தப்பாக போயிட போகுதுக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. சரி சரி நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு இதை கேட்குற பரணி ஷாக் ஆகிட்டு வந்து அவன் அந்த அளவுக்கு போயிட்டானா இரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க. சண்முகம் வந்து பாக்கியத்து கூட தான் நின்றுட்டுருக்காங்க. ஃபோன் வந்ததும் எங்கே இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க பரணி ஃபோனில். நீ சொன்ன மாதிரியே உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டுருக்கேன். அந்த முத்துப்பாண்டி என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, ரத்னாவை வந்துட்டு ஸ்கூல் விட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்கான். இப்போ நீ என்ன பண்ண போகிற, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பரணியே கேட்குறாங்க. நீ முதல்ல கிளம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிரு, அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, நீ போயிட்டனா அவனால் வந்து ரத்னாவை எதுவும் பண்ண முடியாது, நான் வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணி வச்சுட்டு உடனே நாங்கள் வந்துருதேன் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறம் பாக்கியம் என்னாச்சுல அப்படின்னு கேட்க இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சண்முகம் சொல்ல, இவர் சொல்லி தான் வந்து அவன் இந்த ஆட்டம் போட்டிட்டு இருக்கான், முதல்ல இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நான் போயிட்டு தங்கச்சி என்னன்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் இவங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சண்முகம். அவங்க 2 பேரும் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் சண்முகத்தை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க பாக்கியம். அப்படி கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. முத்துப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துக்கிட்டே வந்து அந்த அண்ணாச்சி போலீஸ் மனசில் நினைக்கிறாங்க, இந்த ஆட்டம் போட்டிகிட்ருக்கானே இவனுக்கு ஒரு முடிவே இல்லையா, சண்முகம் வந்தால் தான் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரத்னா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட வந்து காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க முத்துப்பாண்டி. அதை கொண்டு போய் இந்த குடி அப்படிங்கிற மாதிரி கையில் கொடுக்க எனக்கு வேண்டாங்கிறாங்க ரத்னா. உடனே முத்துப்பாண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, நீ வந்து ராஜ்யம் பண்ண, இது போலீஸ் ஸ்டேஷன், என்னோட ராஜ்யம் நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை கீழே கொட்டி விட்டுருந்தாங்க தரையிலேயே. அப்படி ரத்னா புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அண்ணனுக்கு நீ முதல்ல ஃபோன் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. மாட்டேன் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரத்னா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த இடமா இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தான் எனக்கு ராஜான்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை பிடி, ஃபோன் பண்ணுவோங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. திரும்பவும் முடியாதுங்கிறாங்க ரத்னாவும். ஒழுங்கா உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போடுன்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்க. என்னால் முடியாது, என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு ரத்னா சொல்லிட்டு இருக்க. முத்துப்பாண்டி உடனே வந்து இப்போ மணி 6 ஆக போகுது, 5 மணி 6 மணிக்குள்ளே வந்துட்டு உன் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ரத்னா கேட்க, கையில் தாலி வச்சுருக்காங்க, அதை எடுத்து காட்டுறாங்க. அப்படி மட்டும் அவன் வரலன்னு வையன், நீ எனக்கு சொந்தங்கிறாங்க. புரியாத மாதிரி ரத்னா பார்த்துட்டு இருக்க. தாலியை காட்டி, நான் உன் கழுத்தில் தாலி கட்டி இங்கேயே வந்து சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடுவேன் புரியுதான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரத்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காங்க. நான் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், இப்போவே கூட உன் கழுத்தில் தாலி கட்ட முடியும், ஆனால் நான் இப்போ அதை செய்ய மாட்டேன், உன் கழுத்தில் தாலி கட்டுறதை விட உன் அண்ணன் என்கிட்ட சரண்டர் ஆகுறது எனக்கு ரொம்ப முக்கியம், முதல்ல ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. பரணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க. உள்ளே வந்ததுமே பரணி அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க ரத்னா. என்ன ஆஃபீஸர் நீ, ஆஃபீஸர் என்ன ஆஃபீஸர், நீலாம் ஒரு மனுஷனாடா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, உடனெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லி ஊருக்குள்ளே யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு பரணி திட்டிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டிய. உன்னெல்லாம் இங்கே யார் இப்போ வர சொன்னது அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க. நான் கிளம்ப மாட்டேன், இவன் என்னுடைய மாமா பொண்ணு, நீ முதல்ல எந்த பேசிக்ஸில் வந்து ரத்னாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருக்க, பொம்பளை பிள்ளையை அப்படி கூட்டிகிட்டு வந்து வைக்கவே கூடாது, இங்கே இருக்கவங்க எல்லாருமே மெயில் கான்ஸ்டபிளாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணவே கூடாது, இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன வைக்கல, நான் அப்படி தான் செய்வேன், உன்னால் என்ன பண்ண முடியும், நீ டாக்டர் தானே, போய் பேஷண்ட்டுக்கு ஊசி போடுற வழியை பாரு, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது முடியாது, இவன் என் மாமா பொண்ணு, நான் இவளை கூட்டிகிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வா ரத்னா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போக பார்ப்பாங்க பரணி. ஒழுங்காக நின்றுரு, இங்கே பாரு, நான் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், என் விஷயத்தில் நீ தலையிடாத, நான் லத்தி எடுத்தேன்னு வையன் உரிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி பரணியை. நான் போக மாட்டேன், நீ என்ன அடிப்பியா, அடி பார்ப்போம் அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க பரணியை. முத்துப்பாண்டி வெளியே கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு ஒழுங்காக போயிரு, இன்னொரு தடவை நீ உள்ளே வந்து சத்தம் போட்டுட்டு இருந்த அப்புறம் நீ வீட்டுக்கு நொண்டிக்கிட்டு தான் போகணும், காலை உடச்சி விட்டுடுவேன், சண்முகம் வராமல் நான் ரத்னாவை இங்கேருந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பரணி என்ன சொல்லுவாங்கன்னா, வரமாட்டான்னு நினச்சிட்டு இருக்கியா, இப்போ வருவான் பருவம் மச்சான் வந்து உன்னை உடைப்பான் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி பதிலுக்கு. அதுக்காண்டி தான் நானும் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது கூட அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கிட்டே என்னை கேட்காம யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாங்க முத்துப்பாண்டி. அடுத்த சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டியை தான் காட்டுவாங்க. சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாப்பாட்டில் ஊற்றுறது ரசத்துக்கு பதிலாக புளித்தண்ணி ஊற்றிருந்தாங்க பாக்கியம். என்னடி இது ஒரே புளிப்பாக இருக்குது ரசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் ரசம் எடுத்துகிட்டு வரேன்னு எடுத்துகிட்டு வந்து பாக்கியம் ரசத்தை ஊற்றுறாங்க. உடனே வந்து என்னது இது, வர வர வந்து உன் சமையல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கியே,
உனக்கு கொஞ்சம் கூட வந்து கொழுப்பு கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு தான் வன்மம் கூடிக்கிட்டே போகுதுங்க. நீங்க வந்துட்டு யாராவது சொந்த மாப்பிள்ளையவே இப்படி பண்ணுவாங்களா? நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிட உட்காந்த பையன வந்து பெத்த பையனையும் வந்து விரட்டி விட்டுட்டீங்க. ஒரு வாய் சோறு திங்க விடாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் பேசிட்டு முதல்ல சண்முகம் மாட்டட்டும். அப்புறம் இருக்குங்கிற மாரி சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்க. அவன் நிழல கூட உங்க பையனால பிடிக்க முடியாதுன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு சனியனுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் நம்பர்லேருந்து வருது. யாருன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. வீட்லேருந்து கால் வருது. என்ன சாப்பிட கூப்பிடுறாங்க போல அப்படின்னு சனியை சொல்லிட்டு இருக்க. நீ இங்கேயே சாப்பிட்றேன்னு சொல்லிடு, உனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க சனியா. ஆனால் அட்டன் பண்ணி பேசுகிறது வந்து சண்முகம். என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்ன சனியனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏடி என்னட்டின்னு ஃபஸ்ட்டு வந்து சனியை கேட்டிருப்பாங்க. என்ன நான் தான் சண்முகம் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறேங்கிற விஷயம் அந்த சவுந்தரபாண்டிக்கு தெரியவே கூடாது. உன் பொண்டாட்டி கழுத்தில் நான் கத்தி வச்சிருக்கேங்கிறாங்க. உனக்கு என்ன வேணும், எதுக்காட்டி ஏன் பொண்டாட்டி கழுத்தில் கத்தி வச்சிருக்கேன்னு சனியை கேட்டுட்ருக்கேன். அதை உன் பொண்டாட்டி சொல்லுவான்னு ஃபோனை சண்முகம் அவங்க ஒய்ஃப் காதில் வைக்கிறாங்க. இந்த பேத்தியில் போகிறவன் என் கழுத்தில் கத்தி வச்சிருக்கான், எனக்கு கொன்ற போகிறான், நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வான்னு அவங்க பொண்டாட்டி சொல்ல சனியன்கிட்ட திரும்ப வந்து சண்முகமே ஃபோனில் பேசுகிறாங்க. நான் இந்த மாதிரி ஃபோனில் மிரட்டிட்டு இருக்கதும் பொண்டாட்டி கழுத்தில் கத்தி வச்சிருக்கதும் சவுந்தரபாண்டிக்கு தெரியக்கூடாது, சத்தமே இல்லாமல் நீ உடனே இப்போ கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோ கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு சனியை போகிறாங்க சவுந்தரபாண்டி கிட்ட. சவுந்தரபாண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டில் இருந்து உடனே வர சொல்லி கால் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் ஒரு எட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்துருந்தேன்னு சனியை சொல்லிட்டு இருக்க. சரி ஒரு வாய் சாப்பிட்டு போ அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க. இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறாங்க சனியை. அதை கவனிச்சுட்டு பார்த்தியா நீ புளித்தண்ணி ஊற்றிட்டு போகிறேன்னு பயந்து அடிச்சு ஓடுதான் பாருவோம் சமையலுக்கு பயந்து அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்க. ஏன் சமையலுக்குலாம் பயந்து ஓடலை? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சண்முகம் பண்ண போகிறத பார்த்துட்டு எங்கே பயந்து ஓடுறதா இருக்கிறீங்கன்னு நக்கலாக பாக்கியம் கேட்டுட்டு எது எப்படியோ என் தாலி பாக்கியம் நிலச்சிருந்தா எனக்கு போதுன்னு தாலி எடுத்து கண்ணில் ஊற்றிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. பாக்கியம் போட்டி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சண்முகம் மாட்டி சின்ன பண்ணமாக ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்து பேசிக்கிடுறேன் அப்படின்னு வந்து சவுந்தரபாண்டி சாப்பிட்டுக்கிட்டே தனக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷன் தான் கட்டிட்டு இருப்பாங்க. சண்முகம் அப்பா தங்கச்சிக்கு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஏத்தா என்னதான் என் பிள்ளை என்னதான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்ப்பா. சண்முகம் அப்பா உடனே வந்துட்டு மாமா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உள்ள ரத்னா இருந்துட்டு இருக்கா, எந்த பாதிப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ உள்ள தனியாக இருக்காளே ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இசக்கியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரத்னாவை பார்த்துட்டு தான் வரேன், உள்ள தனி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சின்ன பிள்ளை தானே, நான் வேணா போயிட்டு அக்காக்கு துணையாக உள்ளே உட்காந்துக்கிறவா அப்படின்னு வந்து கனி கேட்குறாங்க. வீரா உடனே நீ அன்னைக்கு வீட்டுக்கு கறி வாங்கிட்டு வந்தப்போ உனக்கு போய் சேரை கட்டி விட்றேன்னு சொல்லிட்டு இருந்தால அந்த விளங்காதவன், அப்படி இருக்கும்போது நீ எப்படி சின்ன பிள்ளையா அவன் பாப்பான், நீலாம் போக வேண்டாம்னு வீரா சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, ரத்னாவும் உள்ள வச்சு நம்ம எல்லாரையும் வந்து பலவீனப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் நேரத்தில் பொறுமையாக இருங்கன்னு பரணி சொல்லிட்டு இருக்கும் போதே நான் வந்து சண்முகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சண்முகம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள இருந்து முத்துப்பாண்டி வெளியே வந்துட்டு கைத்தட்டுறாங்க சபாஷ்னு சொல்லி. குடும்பத்தோட மொத்த பேர் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, ஆனால் வர வேண்டிய முக்கியமான ஆள் வரக்காங்களே சண்முகத்தை காங்களங்கிற மாதிரி நக்கலாக கேட்டுட்டு இருக்காங்க. அடச்சி பொசக்கட்ட பையில, நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் என் மகன் சம்பவத்துக்கிட்ட வந்து நீ மோதி இருக்கணும்ல, அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருக்க தூங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சண்முகம் அப்பா. அவன் மட்டும் ஓடி ஒளிஞ்சி மறைஞ்சி இருக்கலாம், அது வந்து ஆம்பளைத்தனம், நான் வந்து தூக்கிட்டு வந்து வைக்கிறது ஆம்பளை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. ஏய் ஓவராக பேசாத, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத, நடக்க போகிற எல்லாத்துக்கும் வந்து நீ கொஞ்சம் நேரத்தில் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் சண்முகத்துக்கிட்ட அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்க. நான் இங்கே பாரு மணி இப்போ 5 போகுது, இன்னும் 1 மணி நேரத்தில் வரலன்னா நடக்க போகிற எதுக்கும் நான் பொறுப்பாக முடியாதுன்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீ ஆம்பளை தானே எனத்துக்கு உள்ள வேலை தைரியம் இருந்தா அப்படின்னு வந்து சண்முகம் அப்பா பேசிட்டு இருக்க. நீங்கள் என்கிட்ட கத்தி ஒரு பிரச்சனை கிடையாது, வர வேண்டிய ஆள் இன்னும் வரணும், உன் மகன் சண்முகம் இப்போ வரணும், அவன் மட்டும் வரலன்னு வையன் என்ன நடக்கும் தெரியும்ல, நைட்டு ஃபுல்லாக உன் மகன் ரத்னா என் கூட தான் இருப்பான், நானும் இங்கே தான் இருப்பேன், அப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும்லங்கிற மாதிரி சொல்ல சண்முகம் அப்பா கோவப்பட்டுட்டு அடிக்க பாயிறாங்க. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. உடனே வந்து முத்துப்பாண்டி துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு விடுங்கடா அவனை, அவன் மகனுக்காண்டி அவன் உயிரை விட்டு தான் இருக்கட்டும் அப்படின்னு சுட போகிறாங்க. ஆம்பளை இருந்தால் சுடுறா பார்க்கலாம் அப்படின்னு திரும்பவும் வந்து சண்முகம் அப்பா கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன். மாமா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமான்னு சொல்லிட்டு பரணி போயிட்டு முன்னாடி நின்று பேச போகிறாங்க. பரணி பயங்கர கோமா, ஏ முத்துப்பாண்டி சொடக்கு போட்டு சொல்கிறேன், நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் ரத்னா மேலே கை வச்சு பாருடா தெரியும், ஏன் சண்முகம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவான், அவனுக்கு பதிலடி கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரணி ஏடி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, 100 நாளில் தாலியை கழட்டி போட்டுவிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, நீ இப்போ எதுக்காண்டி அவனுக்காண்டி வந்து பேசிட்டு இருக்க, நீ யார், நீ கங்காவா இல்லை சந்திரமுகியா அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஒன்றும் அவனுக்காண்டி வந்து பேச வரல, என் மாமாவுக்காண்டி நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. புது சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், அதோட லிங்க்கை வந்து இதில் நான் கொடுக்குறேன். வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் என் சேனலுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் அதிகமாகும், அதை கொஞ்சம் மறக்காமல் எனக்கு பண்ணுங்க.